ஸோ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அண்டு குரூப் 4 குரூப் 1 டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A 4 விவோ எக்ஸாமு இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருக்குது. என்னன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் இந்த வெப்சைட் வந்துட்டு இதில் போய் கீழே வந்து பாடநூல்கள் அப்படின்னு சொல்லி இருக்கும். இதில் போயிட்டு லிஸ்ட் ஆஃப் புக்ஸ் ஃபார் டிஎன்பிஎஸ்சி அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் ஒரு பிடிஎஃப் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அதை டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை டவுன்லோட் பண்ணிங்க அப்படின்னா அந்த பிடிஎஃப் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணதுனால இந்த பிடிஎஃப் வந்து என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ரெக்கமெண்டட் புக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, டெக்ஸ்ட் புக்ஸ் வந்து தமிழ், சயின்ஸு அண்ட் சோசியல் சயின்ஸு, மேத்தமெட்டிக்ஸ் இதுக்கு வந்து நீங்கள் 6th to 10th வரை உள்ள தமிழ் புக்ஸை வந்து ரீட் பண்ணிக்கோங்க. தமிழ் ஆர் இங்கிலீஷ் இதர் ஆர் ஒன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, சுவாலஜி, பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸு, ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, எத்திக்ஸ், பாலிட்டிக்ஸ், சயின்ஸு, எக்கனாமிக்ஸ் இதுக்கெலாம் 11th 12th புக்கை வந்து நீங்கள் வந்து ரீட் பண்ணி படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து கைட்ஸ், என்னென்ன கைட்ஸ் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சால்வ்டு இதுக்கு வந்து நீங்கள் சுரா ஆர் எனி அதர் பப்ளிகேஷன் புக்கை வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து அரிகன் பப்ளிகேஷன் ஜிகேவுக்கு வந்து மனோகர் பாண்டே அவர் எழுதின புக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து டாட்டா எம்சிக்யூ ஹில்ஸ் ஐஏஎஸ் ப்ரிலிம்ஸ் கைடுக்கு வந்து ப்ராக்டிஸ் தி கொஸ்டின் அலவுன்ஸ் இதை வந்து கொஸ்டின் சால்வ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ளமிங்கோ பப்ளிகேஷன் புக்ஸுக்கு பொறுத்த வரைக்கும் குரூப் 1 கைடு அதை நீங்கள் யூஸ் பண்ணி படிச்சுக்கலாம். தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் இதுக்கு வந்து முனைவர் தேவிரா ஈரா ராஜேந்திரன் அவரோட புக்கை வந்து நீங்கள் படிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குவான்டிட்டிவ் ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்க்கு வந்து ஆர்எஸ் அகர்வால், அப்படி இல்லைன்னா நீங்கள் கணியன் புக் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து இயர் புக்ஸ் பொறுத்த வரைக்கும் மனோரமா, சுரா, சக்தி ஆர் எனி அதர் இயர் புக் தமிழில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரண்ட் இயர் புக் அதாவது 2025 உள்ள புக்காக நீங்கள் வாங்கி ரீட் பண்ணி படிச்சுக்கோங்க. அடுத்து இந்தியா இயர் புக் தமிழ் செலக்டட் சாப்டர்ஸ் இதுவும் கரண்ட் இயர் புக்கு அதாவது 2025 உள்ள புக்கு கிடைச்சிது அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து அதர் இம்பார்ட்டன்ட் புக்ஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ்க்கு நீங்கள் என்னென்ன படிக்கலாம் அப்படின்றது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு இங்கிலீஷ் அதாவது தமிழ் வரலாறுக்கு வந்து பேராசிரியர் ஜெ தர்மராஜன் அவரோட புக்கும், தமிழக வரலாறு மக்களும் பண்பாடும் கே பிள்ளை, அடுத்து தமிழ் நாகரிகமும் பண்பாடும் முனைவர் தட்சணாமூர்த்தி, தற்கால தமிழ் வரலாறு அதுக்கு வந்து டாக்டர் வெங்கடேஷ் அவரோட புக்கும் நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து அதர் இம்பார்ட்டன்ட் புக்ஸ் ஃபார் ப்ரிலிம்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. அடுத்து கரண்ட் அஃபேர்ஸ்க்கு கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிஸ் மாடல் டெஸ்ட்டு, அதர் சோர்ஸஸ், ரெஃபரன்ஸ் வெப்சைட் முதற்கொண்டு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் அதாவது தமிழ் அரசும் மேகசின்ஸ் கொடுத்துருக்காங்க. கவர்னன்ஸ் அதுக்கு வந்து டிஎன்இஜிஏ வெப்சைட் கொடுத்துருக்காங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கும் இந்த பிடிஎஃபோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதாவது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு வந்து நான் இப்போ தான் பிகினர்ஸாக இருக்கேன், இப்போ தான் நான் படிக்க போகிறேன், எனக்கு ஒரு ஐடியாவே இல்லை அப்படின்றவங்க வந்து அவங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.